dash intersection C dash. Union of A union B union C dash intersection of B dash intersection C dash. That is equal to B dash intersection C dash. ஸோ இதான் ப்ரூவ் பண்ணணும். இப்போ இதுக்கு முன்னாடி இதில் உள்ள இந்த ஹிண்ட்டு இதை நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இதை வந்து ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். அதில் ஃபஸ்ட்டு ஒன்று A intersection B that is equal to small size set. Sன்றது small size set. ஏவையும் பியையும் இன்டர்செக்ஷன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் சைஸ் செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். அதே போல் ஏவையும் பியையும் யூனியன் பண்ணோம் அப்படின்னாக்கா ஒரு லார்ஜ் சைஸ் செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அடுத்தது தேர்ட் ஒன்று வந்து ஏபி இந்த ரெண்டு செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு லார்ஜ் சைஸு செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். அதே போல் ஏபிசி என்ற 3 செட்ஸுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் சைஸ் செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது 4ஐயும் ஞாபகத்தில் வச்சுக்கணும். இப்போ இதில் பாருங்கள், A is equal to A, B அப்படின்ற ஒரு செட் எடுக்கிறோம். B is equal to ABC அப்படின்ற ஒரு செட் எடுக்கிறோம். ஸோ இது ரெண்டுக்கும் A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா A, B அப்படின்னு தான் கிடைக்குது. ஸோ N of A இன்டர்செக்ஷன் B வந்து இங்கே 2 அப்படின்னு கிடைக்குது. அதே போல் ஏக்கும் பிக்கும் யூனியன் எடுத்தோம் அப்படின்னாக்கா என்ன வரும், ஏபிசி. ஸோ N of A யூனியன் B வந்து 3 அப்படின்னு கிடைக்குது. ஸோ இதில் வந்து இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து 2 அப்படின்னு கிடைக்குது. ஸ்மால் சைஸ் செட்டு அதுதான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. அதே போல் A யூனியன் B அது எடுத்தோம் அப்படின்னாக்கா 3 அப்படின்னு கிடைக்குது, நம்பர் ஆஃப் A யூனியன் B. ஸோ இதில் வந்து A யூனியன் B எடுத்தோம்னா லார்ஜ் சைஸ் செட்டு தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. ஓகேவா? அண்ட் அதே போல் லெட்டு C is equal to A அப்படின்ட்டு அகைன் இன்னொரு செட் எடுக்கிறோம். ஏக்கும் பிக்கும் இன்டர்செக்ஷன் எடுக்கிறோம், அது A, Bன்னு கிடைக்குது. அதே போல் ஏபிசி 3 செட்ஸுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து வெறும் A அப்படின்னு மட்டும்தான் வருது. ஸோ இதிலேருந்து N of A intersection B that is equal to 2. இப்போ N of A intersection B intersection C that is equal to 1. ஸோ 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது லார்ஜ் சைஸ் செட்டு தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்குது. இப்போ 3 செட்ஸுக்குமே இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா ஒரு ஸ்மால் சைஸ் செட்ஸு தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது ரெண்டையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதே போல் இதையும் நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, இப்போ வந்து இதை அப்படியே எடுத்து எழுதிக்குவோம். LHS அப்படின்னு நேம் கொடுத்துட்டு இப்போ இதில் வந்து இதை டோட்டலாக ஏன்னு கன்சிடர் பண்ணுறோம். அதே போல் இதை டோட்டலாக B அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஓகே, இப்போ இதை டோட்டலாக A அப்படின்னும் இதை டோட்டலாக B அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா AB'C இந்த 3 செட்ஸுமே யூனியன் அப்படின்ட்டு யூனியன் எடுத்திருக்காங்க. ஸோ யூனியன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து லார்ஜ் சைஸ் செட்டு தான் நம்மளுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது வந்து L. ஸோ இதை வந்து L அப்படின்னு எடுத்துக்கலாம். அதே போல் AB'C இதுக்கு வந்து இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ எனி 2 செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்மால் சைஸ் செட்டாக தான் இருக்கும். ஸோ இது வந்து S. ஓகே, அதே போல் ABC இந்த 3 செட்ஸுக்குமே யூனியன் எடுத்திருக்கோம். ஸோ யூனியன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து லார்ஜ் சைஸ் செட்டு, அதுதான் ஆன்சர் கிடைக்கும். அதே போல் B'C அதுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கோம். ஸோ இன்டர்செக்ஷன் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்மால் சைஸ் செட்டு. இதில் ஏன்றது லார்ஜ் சைஸ் செட்டு, பின்றது ஸ்மால் சைஸ் செட்டு. ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம்னா B is a subset or equal to A அப்படின்னு எழுதலாமா? ஓகே, therefore இப்போ இதை வந்து அதே ஃபார்மேட்டில் எழுதணும் அப்படின்னாக்கா இது டோட்டலாக A, இது டோட்டலாக B. ஸோ இப்போ இங்கே வந்து A intersection B dash intersection C is subset or equal to, இதில் வந்து A காமனாக இருக்குது, B dash காமனாக இருக்குது. ஸோ ஏதாவது ஒன்று எடுத்துக்கலாம். is a subset or equal to large size செட்டு வந்து A யூனியன் B dash யூனியன் C. ஓகே, இது எப்படி எழுதலாம்? இதில் ஏன்ற செட்டு வந்து லார்ஜ் சைஸ் செட்டு, பின்ற செட்டு வந்து ஸ்மால் சைஸ் செட்டு.
ஸோ இதில் வந்து B is a subset or equal to A அப்படி எழுதலாமா? ஸோ அதே ஃபார்மேட்டில் இதே எழுதணும் அப்படின்னா ஸோ B dash intersection C dash is a subset or equal to இப்போ இது ரெண்டுலேயும் என்ன காமனாக இருக்குது அப்படின்னா C dash காமனாக இருக்குது is a subset or equal to A union B union C dash. ஸோ இது போல் எழுதலாம். ஓகேவா? ஸோ ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா கண்டிப்பாக நமக்கு ஸ்மால் சைஸ் செட்டு தான் ஆன்சராக கிடைக்குது. ஸோ இதில் வந்து ஸ்மால் சைஸ் செட்டு அப்படின்றது இன்டர்செக்ஷனில் உள்ளதான் ஸ்மால் சைஸ் செட்டு. ஸோ ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்னு டைப் பண்ணலாம். யூனியன் ஆஃப் இப்போ இதில் ஏன்ற செட்டுக்கும் பின்ற செட்டுக்கும் இன்டர்செக்ஷன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா நமக்கு என்ன ஆன்சராக கிடைக்கும்? ஸ்மால் சைஸ் செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதில் இன்டர்செக்ஷன் அப்படின்றது தான் ஸ்மால் சைஸ் செட்டு. ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் அதை எழுதிக்கலாம். ஓகே, இப்போ வந்து இதை டோட்டலாக ஏ அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம், இதை டோட்டலாக பி அப்படின்னு கன்சிடர் பண்ணுறோம். ஏ பி டேஷ் சி டேஷ். இப்போ இது 3 செட்ஸுக்குமே இன்டர்செக்ஷன் இருக்குது. அதே போல் பி டேஷ் சி டேஷ் இந்த 2 செட்டுக்குமே இன்டர்செக்ஷன் இருக்குது. ஸோ 2 செட்டுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து என்னென்ன வரும்? 2 செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னா லார்ஜஸ்ட்டு செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது வந்து எல். அதே போல் 3 செட்ஸுக்கு இன்டர்செக்ஷன் எடுத்தோம் அப்படின்னாக்கா அது வந்து ஸ்மாலஸ்ட்டு செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இது வந்து எஸ்ஸு. இப்போ இதை வந்து எப்படி எழுதலாம் அப்படின்னாக்கா ஏ இன்டர்செக்ஷன் பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் இஸ் ஏ சப்செட் ஆர் ஈக்குவல் டு இப்போ இது ரெண்டுலேயும் பி டேஷ் காமனாக இருக்குது, சி டேஷ் காமனாக இருக்குது. ஸோ பி ஏதாவது ஒன்று காமனாக எடுத்துக்கலாம். ஸோ பி டேஷ் எடுக்கிறேன், சப்செட் ஆர் பி இன்டர்செக்ஷன் சி டேஷ் அப்படின்னு வந்துடும். சரி, யூனியன் இந்த 2 செட்டுக்கும் யூனியன் கண்டுபிடிச்சோம் அப்படின்னாக்கா லார்ஜஸ்ட் செட்டு தான் ஆன்சராக கிடைக்கும். ஸோ இதில் லார்ஜஸ்ட் செட்டு வந்து இது. ஸோ பி டேஷ் இன்டர்செக்ஷன் சி டேஷ் தட் இஸ் ஈக்குவல் டு ஆர்ஹெச்எஸ். therefore LHS that is equal to RHS. ஸோ இதை ப்ரூவ் பண்ணிட்டோம்.